நடிகர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து பற்றின விஷயங்கள் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதை விட முக்கியமானது இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு அவருடைய அப்புறம் அவர் மனைவியோட சொத்துக்கள் விவரத்தை அவர் முழுமையாக வெளியிட்டிருக்காரு. மொத்தமாக அவருக்கும் அவரோட மனைவிக்கும் சேர்த்து அசையும் அசையா சொத்துக்கள்னு சொல்ல மொத்தமாக 643 கோடி ரூபாய் இருக்குதாம். இந்த 600 கோடி ரூபாய் சொத்துக்களை பாதி இடமாகவும் பாதி பேங்க்ல டெபாசிட் பண்ணியும் ஒரு சில பொருட்களை நகையாவும் வைரமாவும் வாங்கி குவிச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில வருஷங்களாவே விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா விஜயோட மனைவி சங்கீதா பெயர்ல இது வரைக்கும் ஒரு கார் கூட இல்லையா. வீட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய எல்லா காரும் விஜயோட பெயர்லாம் இருந்திருக்கு. இதுக்கிடையில தான் விஜய்க்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக சங்கீதா 2-3 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க இந்தியாவிலே வசிக்காம அவங்க அம்மாவோட சொந்த ஊராக இருக்கக்கூடிய லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி அப்படிங்கிறதால லண்டனுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிசினஸை கவனிச்சிருக்காங்க. இதுக்கிடையில எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களுடைய சொத்து விவரத்தை கணக்கில் காமிக்கணும் அப்படிங்கிறது, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. அந்த விதியின் பேரில் தான் நேற்று விஜய் அவர்கள் அவருடைய சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்காரு. இதுல ஒரு சில விஷயங்கள் பாதி காமிக்கப்பட்டிருக்கு, பாதி காமிக்கப்படல அப்படிங்கிற மாதிரியும், இவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொத்து விவரங்கள் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அதிகாரிகள் சோதனை நடத்தலாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனாலேயே இந்த விவாகரத்து விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது தேர்தலுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பொருட்களை தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும் வீட்டில் வச்சுட்டு மீதி தான் மனைவிக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு விஜய் ஏற்கனவே திட்டம் போட்டாராம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்கள் எல்லாமே விஜயோட மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதா அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிருக்குதான். அதுலேயும் அவங்க ஃபாரின் அப்படிங்கிறதால லண்டனுக்கே சங்கீதாவோட முக்கால்வாசி பொருட்களை ஏற்றி அனுப்பிட்டாராம். அதில் சங்கீதாவோட பொருட்கள் பயன்படுத்த முடியாது, தானும் பயன்படுத்த முடியாது, அது சங்கீதாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி வெளில வீசிட்டாராம். அதில் ஒரு சில புடவைகள், ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களும் கொடுத்துருக்காரு. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்க 2 பேர் மீதான அந்த விவாகரத்து மனு விசாரணைக்கு வரப்போகுது. அப்போ இந்தியாவுக்கு லண்டன்லேருந்து சங்கீதா வருவாங்க. லீனாங்கரை வீட்டில் தங்கறதுக்கு விஜய் அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் சங்கீதா மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 10ஆவதுக்கு சங்கீதா பயன்படுத்தின ஒரு சில பொருட்களை சங்கீதா வீட்டுக்கே அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறது. தேர்தல் சமயங்களில் கணக்கில் காமிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் பக்கம் வச்சுக்கிட்டா ரிஸ்க் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தன்னோட பெயரில் கூடிய விஷயங்களை மட்டும் தான் கூட வச்சுக்கிட்டு மனைவி பெயரில் வாங்கியிருக்கக்கூடிய எல்லா நகைகளாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆடம்பர பொருளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சங்கீதா வீட்டுக்கே அனுப்பியிருக்காரு. 10ஆவதுக்கு சங்கீதா பயன்படுத்தவே முடியாத அவங்க இது வரைக்கும் தூக்கி போட்டக்கூடிய பொருட்களை தூக்கி குப்பையிலையும் வீசியிருக்காராம். இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு கண்டிப்பாக சங்கீதா எப்படி எமோஷனாக பிரேக் டவுன் ஆக போகிறாங்க, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ஒரு அசைவை அசைவை பற்றியும் கண்டிப்பாக சங்கீதா நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.